ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பராக மரவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு இனிப்பு தோசை அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை வச்சு இப்போ ஒரு இனிப்பு தோசை சுடலாம். மரவள்ளிக்கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டியிருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சிக்கலாம். ஏன்னா மரவள்ளிக்கிழங்குல ஏற்கனவே பால் இருக்கும், அதனால தண்ணி இல்லாமல் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 1/2 கப் அரிசி மாவு கலந்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக வெட்டின தேங்காய் சீல் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த அரிசி மாவை நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கலந்துட வேண்டாம். நல்லா அடை தோசைக்கு கலக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் இதை முதல்ல நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் அடைப்பதத்துக்கே வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிடலாம். இனிப்பு தோசைனால ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். வேகட்டும் ஒரு பக்கமாக. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம சர்க்கரை கலந்துருக்கனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. தோசையை பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இன்னொரு தோசை அதே போல் ஊற்றலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். கொஞ்சம் வேகமாக வச்சிட்டோம்னா தோசை கருகிரும், நம்ம வெல்லம் கலந்துருக்கனால. நெய் ஊற்றிக்கலாம். அரிசி மாவு வெல்லம் இதெல்லாம் நம்ம கலந்துருக்கனால நெய் ஊற்றினோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, சத்தானதும் கூட. ஸ்கூல் முடிஞ்சு வர பிள்ளைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. நல்லா வெந்துச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இதுவும் வெந்துருச்சு, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டாகவும் சாஃப்டான அண்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான மரவள்ளிக்கிழங்கு தோசை, இனிப்பு தோசை. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.